பாபாவின் அருளை முழுமையாக பெறுவதற்கான பல உபாயங்களை சச்சரிதம் நமக்கு கூறுகிறது. நாம ஜபத்தின் முக்கியத்துவம். அத்தியாயம் 27இல் என்னுடைய நாமத்தை இடைவிடாது ஜபம் செய்து வந்தால் அக்கறை சேர்ந்து விடுவீர் என்று வேறு உபாசனை எதுவும் தேவையில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. எவர் என் நாமத்தை சதா சர்வகாலமும் ஜெபிக்கின்றாரோ அவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். எனக்கு அவர் சிறந்த மனிதரை விட சிறந்தவராகிறார் என்கிறார் பாபா. நாம் அடைவதற்கு விரும்புகின்ற இந்த உலக விஷயங்கள் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் என 2 வகையான லாபங்களையும் நாம ஜபம் நமக்கு அளிக்கும். இதற்கு குளிக்க வேண்டும், ஆச்சாரமாக இருக்க வேண்டும், சடங்குகள் செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. எந்த நேரத்திலும் நாம் நாம ஜபம் செய்யலாம். நோய் நிவாரணம், கடன் தொல்லை, கஷ்ட நிவர்த்தி, திருமண தடைகள் போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம ஜபம் தீர்வு தரும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையுற வேண்டுமானால் பாபாவுடன் ஒன்றி இருக்கின்ற நிலையை அடைய வேண்டும். இது எவ்வாறு சாத்தியம் என்றால், எந்த நேரமும் அவருடைய நாமத்தை நினைத்து ஜபித்து கொண்டிருப்பதால் சாத்தியம். தம்முடைய பாரத்தை என்மேல் போட்டுவிட்டு என்னுடன் ஒருவர் ஒன்றிவிட்டால் அவருடைய உலக சம்பந்தமான சகல விவகாரங்களுக்கும் நான் சூத்திரதாரி ஆகின்றேன். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இதை பாபா பார்த்து கொள்வார் என திடமாக நம்பி அதை அவர் பொறுப்பில் விட்டுவிடுவதை வாடிக்கையாக வைத்திருக்க வேண்டும். நடக்குமோ நடக்காதோ என்று சந்தேகப்படக்கூடாது. நம்முடைய பாரத்தை அவர் சுமந்து கொண்டு வருகிறார் என்ற தெளிவுடன் இருக்க வேண்டும். இவ்வாறு இருந்தால் பாபா அருள் முழுமையாக கிடைக்கும். நல்ல சாய் பக்தர்கள் கூட தங்கள் வாழ்வில் மிகப்பெரிய சோதனைகளை அனுபவிக்கின்ற நிலைகள் வந்துவிடுகின்றன. தப்பு செய்யாமல் தண்டனை அனுபவிக்கின்ற நிலையை அடைந்து வாழ்க்கையை வெறுக்கிறார்கள். கையில் வைத்துள்ள காசும் பணமும் இப்போதுள்ள அந்தஸ்தும் நிம்மதியை தராது. எது வந்தாலும் உன் பொறுப்பு என பாபா மீது பொறுப்பை வைத்துவிட்டு எந்த நிலையையும் சகிக்க தயாராக வேண்டும். பாபாவுடன் ஒன்றுதல் என்பது அவரது நினைவு நம் மனதை விட்டு நீங்காமலும் நாம ஜபம் செய்தபடியும் இருப்பது. சாடே என்ற பக்தரிடம் வேலை செய்து வந்த மேகா என்பவருக்கு சாடே கூறியதையும் சற்று கவனித்து கேளுங்கள். வேறு எதிலும் நாட்டமின்றி நீர் எனக்கு செய்யும் சேவையை பார்க்கும்போது நீ சத்குருவிடம் போய் சேர வேண்டும் என்றும் அவரிடம் பரிபூர்ணமான நம்பிக்கையும் பக்தியையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் மனப்பூர்வமாக விரும்புகிறேன். நாம் சத்குருவை சென்றடைவதற்கு முக்கிய அம்சம் செய்யும் வேளையில் அக்கறையுடன் இருப்பது. நம்மிடம் தரப்பட்ட வேளையில் நாம் அக்கறையுடன் செயல்பட்டால் இறைவனிடமும் அவ்வாறே செயல்படுவோம். அக்கறையுடன் ஒருவர் வேலை செய்யும்போது ஈடுபாடு, செயல், பக்தி உண்டாவது போல இறைச்சேவையில் ஈடுபாடு, பக்தி போன்றவை உண்டாகும். இந்த காரணங்களால் நாம் சத்குருவினால் ஈர்க்கப்படுவதும் சாத்தியம். சோம்பலை உங்களிடமிருந்து விரட்டிவிடுங்கள். வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய விரோதி. தயங்குவதையும் விட்டுவிடுங்கள். தயக்கமே பல நல்ல வாய்ப்புகளை மங்கிவிடச் செய்கிறது. தாழ்வு மனப்பான்மையை விளக்குங்கள். இது நம்மை பற்றிய எதிர்மறை எண்ணத்தை நாம் நினைக்குமாறு செய்கிறது. இவற்றை நீக்கிவிட்டு சுறுசுறுப்பாக செயல்பட்டால் சாயின் அருளை முழுமையாக அடையலாம். கபடமுள்ளவன் தன் இந்த குணத்தினால் பிறருக்கு கேடு செய்வதாக நினைத்து தானே கேட்டினை அடைகின்றான். கபடமற்றவனோ தான் பிறரால் கெடுக்கப்பட்ட போதும் கடவுளால் காப்பாற்றப்படுகிறான். நீங்கள் கபடமில்லாதவர்களாகவும் அவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாகவும் இருந்தால் உங்கள் வாழ்க்கை கப்பல் சேதமடையாமல் அழகான பயணத்தை மேற்கொள்ளும். உங்கள் வீட்டில் சமைக்கும்போது பிடியரிசி எடுத்து வைத்து மாத கடைசியில் அன்னதானம் போன்ற சேவைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் அளியுங்கள். புண்ணியத்தை சேர்ப்பது. இதைவிட மிக சுலபமான ஒரு வழி என்னவெனில், சாப்பிடும்போது பிடி சாதம் கொடுப்பது. முதல் பிடியை கடவுளுக்கு சமர்ப்பணமாக அளிப்பது. கடைசி பிடியை உங்கள் அருகில் திரியும் தெருநாய்கள் போன்ற ஆதரவற்றுள்ள விலங்குகளுக்கு அளிப்பது. தாயார் கையில் பிடிசாதம் பெறுவதன் மூலம் நல்ல உணர்வுகளை பெறலாம். எதிர்வருகின்ற தோஷங்களையும் தவிர்த்து கொள்ளலாம். இவை பாபாவின் அருளை பெற்றுத்தரும். ஓம் சாய்.